இப்போ நம்ம எந்த படத்தை போய் பார்க்க போறோம்னா வேட்டையன். அந்த படத்தோட டேரக்டர் டிஜே ஞானவேலுங்க. இது கதை எழுதியவர் டிஜே ஞானவேல், பி கிருத்திகா. தயாரித்தவர் சுபாஸ்கரன், அல்லிராஜா. நடிப்பு ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் பாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா கிங், துஷ்ரா விஜயனுங்க. ஒளிப்பதிவு எஸ்ஆர் கதிருங்க. திருத்தியவர் பிலோமின் ராஜ். இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்திரங்க. தயாரிப்பு நிறுவனம் லைக்கா புரொடக்ஷன். விநியோகித்தவர் ரெட் ஜெயின் திரைப்படங்கள். வெளியீடு தேதி அக்டோபர் 10. இம்மொழி தமிழ் மொழிங்க. பட்ஜெட் 300 கோடிங்க. வசூல் செய்தது தோராயமாக 250 கோடிங்க. ரஜினிகாந்த் நடிக்கும் 170வது படம் என்பதால் இந்த படம் தலைவர் 170 என்ற தற்காலிக தலைவில் மார்ச் 2023 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதுங்க. மேலும் அதிகாரப்பூர்வ தலைப்பை டிசம்பர் 2023 அறிவிக்கப்பட்டது. முதன்மை புகைப்படம் 2023 அக்டோபரில் தொடங்கி ஆகஸ்ட் 2024 முடிந்தது. இந்த திருவனந்தபுரம், திருநெல்வேலி, சென்னை, மும்பை மற்றும் ஹைதராபாத் உள்ளிட்ட பல இடங்களில் படமாக்கப்பட்டதுங்க. இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்திரங்க. ஒளிப்பதிவு செய்தவர் எஸ்ஆர் கதிருங்க. விஜயதசமியுடன் இணைந்து அக்டோபர் 10 2024 அன்று உலகம் முழுவதும் திரையுலகில் வேட்டையன் வெளியிடப்பட்டதுங்க. ரஜினிகாந்தின் நடிப்பு மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களை பாராட்டி விமர்சகர்களிடமிருந்து கலவையான விமர்சனங்களை பெற்றதுங்க. அதே நேரத்தில் கதைகளம் மற்றும் வேகம் வேறு விமர்சனங்களை பெற்றதுங்க. 2024 ஆண்டில் அதிக வசூல் செய்த 3வது தமிழ் படமாகும். எல்லா காலத்திலும் அதிக வசூல் செய்த 14வது தமிழ் படமாக வெளிவந்ததால் அது பாக்ஸ் ஆபீஸில் தோல்வி அடைந்ததுங்க. கதைக்களம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றும் அதியன் தனது குழு மற்றும் தொழில்நுட்ப மேதையான திருடனாக மாறிய காவல் தகவல் அறிந்த பேட்ரிக் ஆகியோரின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்ததற்காக வேட்டையன் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற என்கவுண்டர் நிபுணர் ஆவார். பேச்சுப்பாறையை சேர்ந்த நடுநிலைப்பள்ளி ஆசிரியை சரண்யா வகுப்பறையில் அந்த தகவலை தொடர்ந்து அதியனும் அவரது குழுவினரும் உற்பத்திக்கு பின்னால் இருந்த குமரேசனை கைது செய்தனர். என்கவுண்டரில் கொலை செய்கிறார்கள். இது பொதுமக்களின் ஒப்புதலை பெறுகிறது. ஆனால் மனித உரிமை ஆணையத்தின் கவனத்தை ஈர்க்கிறது. நீதிமன்றம் என்கவுண்டர் நியாயமானதா என்று தீர்ப்பளிக்கும் அதே வேளையில் நீதிபதி சத்யதேவ் என்கவுண்டர் வழக்கு விசாரணையை பார்வையிட வருகை தருகிறார். சரண்யா அதியனின் குடும்பத்துடன் நெருங்கி பழகிறார். விரைவில் சென்னைக்கு மாற்றப்படுகிறார். விரைவில் சரண்யா தனது புதிய பள்ளியின் மொட்டை மாடியில் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார். அவளுடைய உடல் தண்ணீர் தொட்டியில் கண்டுபிடிக்கப்படுகிறது. எஸ்பி ஹரிஷ்குமார் மற்றும் ஏஎஸ்பி ரூபா கிரண் விசாரணையை வழி நடத்தினர். சாப்ட்வேர் இன்ஜினியரும் சரண்யாவின் பள்ளி மாணவி சித்ராவின் சகோதரமான குணா அடிமையாகி இருந்ததாக கூறப்படுகிறது. குற்றவாளி என்பதை கண்டுபிடித்தனர். குணாவை கைது செய்து சரண்யாவுக்கு நீதி கோரி ஆசிரியர்கள் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்துகின்றனர். குணா மருத்துவமனையில் இருந்து காவலில் இருந்து தப்பிக்கிறார். இதனால் அதிகாரிகள் அதியனை பணியம் மாற்றுகிறார்கள். இறுதியில் கடலில் நடந்த ஒரு என்கவுண்டரில் அதியனால் கண்டுபிடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார். பொதுமக்கள் இதை பாராட்டினாலும் குற்றத்தின் போது குணா ஹைதராபாத்தில் இருந்ததாகவும் தான் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கும் வகையில் சத்யதேவ் வெளிப்படுத்துகிறார். தனது தவறால் மனமுடிந்த அதியன் பேட்டரிக்கு ரூபாய் மற்றும் ஹரிஸ் ஆகியோருடன் வாழ்க்கையை மீண்டும் திறக்கிறார். அசல் விசாரணையில் உள்ள இடைவெளிகளை கண்டறிந்தார். அவர்களின் முயற்சிகள் சரண்யாவை கொலை செய்ய ஒரு நியமிக்கப்பட்ட ஒப்பந்த கொலையாளி ஹனு ரெட்டியிடம் அவர்களை இட்டு சென்றன. இருப்பினும் மனுவை யார் வேலைக்கு அமர்த்தியதோ அதை கண்டுபிடிக்கும் முன்பே ஹனு கொல்லப்படுகிறார். பேட்ரிக்கின் தொழில்நுட்ப நிபுணத்துவத்துடன் ஹரிஸின் ஊழலை குழு கண்டுபிடிக்கிறது. காவல்துறையின் பின்தொடர் குறித்து ஹனுவுக்கு அவர் தகவல் கொடுத்தார். நாட் அகாடமி ஊழியர் ஸ்வேதாவிடம்
ஸ்வேதாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்களின் தலைவர் நட்ராஜ் சண்முகம் ஆன்லைன் படிப்புகள் மூலம் போட்டித் தேர்வுகளில் 100% தேர்ச்சி விகிதத்தை உறுதியளித்து பெற்றோர்களையும் மாணவர்களையும் கவர்ந்தெடுக்கும் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. பல குடும்பங்கள் சேர கடன் வாங்கினார்கள். ஆனால் நாட் அகாடமி அவர்கள் படிப்பை நிறுத்திய போது அல்லது பணம் செலுத்த முடியாத போதும் பணத்தை திரும்ப பெற மறுத்துவிட்டது. புகார் அளித்தவர்கள் அச்சுறுத்தல்களையும் வன்முறையும் எதிர்கொண்டனர். மோசடியை மறைக்க நட்ராஜ் ஸ்மார்ட் ஸ்டாண்டு ஸ்கீம் கீழ் அரசாங்கத்துடன் கூட்டித்திருந்து அரசு பள்ளிகளுக்கு இலவச நுழைவுத் தேர்வு பயிற்சி வகுப்புகள் வழங்கினார். சமூக ஊடக செல்வாக்கு செலுத்துபவர்களுக்கு அரசு பள்ளிகள் தரத்தை இழிவுபடுத்தி மக்களை ஏமாற்றின. நாட் அகாடமியின் ஆன்லைன் பாடநெறியின் சந்தாதாராக இருந்த சரண்யா மற்றும் குணா சன்யாவின் மறைவுக்கு முன்பே இந்த மோசடிக்கான ஆதாரங்களை கண்டுபிடித்தன. அதியன் நட்ராஜை கைது செய்ய முயற்சிக்கிறார். ஆனால் பழிவாங்கும் விதமாக பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்படுகிறார். அதைத் தொடர்ந்து 2019 ஆண்டு PUDS சட்டத்தணிக்கையில் நட்ராஜை விசாரிக்க அதியன் DSP நசீமாவுடன் இணைந்து செயல்படுகிறார். ஆதாரங்களை சேகரிக்க சமூக ஊடக செல்வாக்கு மிக்க அவரது மனைவி தாராவி உதவியுடன் நாட் அகாடமியின் ஆன்லைனில் படிப்புகளால் ஏமாற்றப்பட்டதாக கூறும் மாநிலம் முழுவதும் உள்ள பெற்றோரிடமிருந்து புகார்களை சேகரிக்கிறார். அதியன் தாரா மற்றும் ரூபாவை மிரட்ட நட்ராஜ் ஒரே நேரத்தில் குண்டர்களை அனுப்புகிறார். ஆனால் இந்த முயற்சிகள் தோல்வி அடைகின்றன. சரண்யா ஏற்கனவே ஒரு ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அனுப்பியிருப்பது அதியன் அறிந்து கொள்கிறான். மேலும் மீண்டும் நட்ராஜின் மோசடிகளுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறான். ஆனால் விசாரணையின் போது நட்ராஜின் உதவியாளர்கள் பேட்ரிக்கை கொள்ளுகிறார்கள். ஸ்வேதா அரசு வழக்கறிஞருக்கும் லஞ்சம் கொடுக்கிறார்கள். இதனால் நட்ராஜ் நீதிமன்ற வழக்கை தவிர்க்க முடிகிறது. தயாரிப்பு வளர்ச்சி மே 2022 இயக்குனர் DJ ஞானவேல் தனது அடுத்த இயக்குனரான ஜெயம் பீம் 2021 படத்திற்காக மீண்டும் சூர்யாவுடன் இணைவார் என்று தெரிவிக்கப்பட்டது. பின்னர் சூர்யா வெற்றி மாறனுடன் தனது படமான வாடிவாசல் விரிவான முன் தயாரிப்பு பணிகள் காரணமாக மேலும் தாமதமானால் அவர்கள் மீண்டும் இணைந்து பணியாற்றுவார்கள் என்று கூறினார். அதே நேரத்தில் சூர்யா பாலாவின் வணங்கான் படத்துடன் தனது ஒப்பந்தங்களை முடித்த பிறகு தயாரிப்பு தொடங்கியிருந்தார். ஆனால் பாலாவுடனான படைப்பு வேறுபாடு காரணமாக சூர்யா வணங்கானில் இருந்து வெளியேறினார். நவம்பர் 2022 அந்த நிகழ்வுக்கான ஒரு நேர்காணலின் போது ஞானவேல் மீண்டும் இணைவதை உறுதிப்படுத்தினார். 2021 ஜெய் பீம் படப்பிடிப்பின் போது சூர்யாவிடம் ஸ்கிரிப்டை விவரித்ததாகவும் அப்போது நடிகர் அதை அங்கீகரித்ததாகவும் அவர் மேலும் கூறினார். ஜூலை 2022 இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தனது அடுத்த படத்திற்கான பணிகளை தொடங்குவதாக கூறப்பட்டது. அதில் விஜய் அல்லது ரஜினிகாந்த் நடிக்கவிருந்தார். அதில் விஜய் தான் முன்னணி போட்டியாளராக இருந்தார். ஆகஸ்ட் மாதத்தில் சக்கரவர்த்தி தனது அடுத்த இயக்குனருக்கான பணிகளை தொடங்கிவிட்டதாக உறுதிப்படுத்தினார். ஆனால் முன்னணி நடிகர் இறுதி செய்யப்படவில்லை. ஆண்டு முழுவதும் இயக்குனர் மற்றும் ரஜினிகாந்தின் ஒத்துழைப்பை குறித்து ஊகங்கள் எழுந்தன. மேலும் படத்திற்கு தற்காலிகமாக தலைவர் 170 என்று பெயரிடப்பட்டது. 2018 வெற்றியின் காரணமாக ரஜினிகாந்த் லைகா புரொடக்ஷன்ஸ் உடன் 2 படம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதால் இந்த முயற்சியை லைகா தயாரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஜனவரி 2023 சக்கரவர்த்தி தனக்கு ரஜினிகாந்துக்கும் இடையிலான ஒத்துழைப்பை உறுதிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த திட்டம் நிறைவேறவில்லை என கைவிடப்பட்டது. முன் தயாரிப்பு ஜனவரி 2023 சிவாவின் கங்குவா மற்றும் வெற்றிமாறனின் வாடிவாசல் படங்களில் சூர்யா நடித்திருந்தால் ஞானவேல் வேறொரு சீட்டை உருவாக்கும் பணியை தொடங்கினார் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. அவர் அதை ரஜினிகாந்திடம் விவரித்ததாகவும் அவர் இயக்குனரால் ஈர்க்கப்பட்டு உடனடியாக ஒப்புதல் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. லைகா புரொடக்ஷன்ஸ் மார்ச் 2 ஆம் தேதி இந்த திட்டத்தை அறிவித்தது. தற்காலிகமாக தலைவர் 170 என்று பெயரிடப்பட்டது. ரஜினிகாந்த் ஜெயிலர் 2023 மற்றும் லாலாசலம் 2024 படங்களில் முடித்த பிறகு
இந்த திட்டம் தொடங்க திட்டமிடப்பட்டது. அக்டோபர் 4 ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் நடிகர்கள் மற்றும் குழுவினர் முன்னிலையில் ஒரு பூஜை நடைபெற்றது. இந்த படம் 160 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டது. அனிருத் ரவிச்சந்தர் ஞானவேலுடன் இணைந்து தனது முதல் கூட்டணியில் இசையமைப்பார். அக்டோபர் 4 தேதி 2023 அன்று ஒளிப்பதிவாளர் SAR கதிர், எடிட்டர் புலோமின் ராஜ் மற்றும் ஸ்டாண்டு நடன கலைஞர் அன்பறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப குழுவினர் ஜெய் பீமில் முன்பு பணியாற்றிய பிறகு ஞானவேல் அவர்களால் தக்க வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. கலை இயக்குனர் கதிர், ஒப்பனை கலைஞர் பட்டணம் ரசித் மற்றும் ஆடை வடிவமைப்பாளர் அனுவர்தன் ஆகியோர் குழுவாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ரஜினிகாந்தின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு வேட்டின் என்ற அதிகாரப்பூர்வ தலைப்பை டிசம்பர் 12 தேதி 2023 அன்று அறிவிக்கப்பட்டது. வார்ப்பு: ரஜினிகாந்த் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார். அக்டோபர் 2023 பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் நடிகர்களுடன் இணைந்தார். தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதேபோல் ஹம் 1991 படத்திற்கு பிறகு ரஜினிகாந்துடன் மீண்டும் இணைந்தார். பச்சன் ஆரம்பத்தில் உயர்ந்த மனிதன் மூலம் தமிழில் அறிமுகமாக இருந்தார். அது கைவிடப்பட்டது. ஃபகத் பாசில் தனது 5வது தமிழ் படமான மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் மற்றும் துஷாரா விஜயன் ஆகியோர் கதாநாயகிகளாக நடிக்கின்றனர். மேலும் படத்தில் ஒரு முக்கிய வேடத்திற்கு ராணா டெக்பதி தேர்வு செய்யப்பட்டார். நடிகைகள் அக்டோபர் 2 தேதி 2023 அன்று அறிவிக்கப்பட்டன. அதே நேரத்தில் டக்பதி மறுநாள் தயாரிப்பு நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டார். ரக்ஷன் மற்றும் GM சுந்தர் ஆகியோர் முகூர்த்த பூஜையில் கலந்து கொண்டதும் அவர்களின் சேர்க்கையை உறுதிப்படுத்தியது. ரமேஷ் திலக் ஆகியோர் பின்னர் நடிகர்களின் ஒரு பகுதியாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. படப்பிடிப்பு: முதன்மை படப்பிடிப்பு செப்டம்பர் 2023 3வது வாரத்தில் சென்னையில் தொடங்க திட்டமிடப்பட்டது. ஆனால் இறுதியில் அக்டோபர் 4 தேதி கேரளாவின் திருவனந்தபுரத்தில் தொடங்கியது. தயாரிப்பு அக்டோபர் 11 தேதி திருநெல்வேலிக்கு மாற்றப்பட்டது. அக்டோபர் மாதம் இறுதியில் 2வது அட்டவணை மும்பையில் ரஜினிகாந்த் மற்றும் பச்சுவுடன் படப்பிடிப்பை தொடங்கியது. அட்டவணை அக்டோபர் 30 தேதியுடன் முடிவடைந்தது. நவம்பர் 20 தேதி சென்னையில் பிரசாத் லேப்ஸில் படப்பிடிப்பு தொடங்கியது. இந்த அட்டவணையின் போது இந்தியன் 2 ஒரே ஸ்டுடியோவில் படப்பிடிப்பில் இருந்தபோதும் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஸ்டுடியோவில் சந்தித்து வீடியோக்கள் மற்றும் படங்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டனர். இது வைரலானது. டிசம்பர் தொடக்கத்தில் சிங் தனது சமூக ஊடகங்கள் மூலம் தனது பகுதிகளின் படப்பிடிப்பின் போது தனக்கு காயம் ஏற்பட்டதால் படப்பிடிப்பிலிருந்து ஓய்வு ஏற்பதாக கூறினார். ரஜினிகாந்த் மற்றும் ஃபக்தின் கசிந்த படம் பாப்பரசியால் எடுக்கப்பட்ட எக்ஸ் வெளியிடப்பட்டது. அங்கு இந்த படத்தின் சமூக ஊடக பாதுகாப்பு கூட்டாளி படத்தை சமூக ஊடகங்களிலிருந்து அகற்றி பயனர்களை கையிட வேண்டாம் என்று எச்சரித்தார். இல்லையெனில் அவர்கள் தங்கள் கணக்கை இழக்க நேரிடும். பொங்கலுக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு புதுச்சேரியில் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கியது. அந்த அட்டவணை 2024 ஜனவரி நடுப்பகுதியில் முடிவடைந்தது. இறுதி அட்டவணை ஜனவரி 28 தேதி அன்று ஆந்திராவின் கடப்பாவில் தொடங்கியது. பிப்ரவரி 10 தேதி அன்று ரஜினிகாந்த் 80% படப்பிடிப்பு முடிந்ததாக கூறினார். மார்ச் தொடக்கத்தில் தயாரிப்பு ஹைதராபாத்திற்கு மாற்றப்பட்டது. மேலும் ரகுபதி மார்ச் 4 தேதி அன்று தனது பகுதிகளில் படமாக்க தொடங்கினார். ரஜினிகாந்தின் பகுதிகளின் படப்பிடிப்பு மே 13 தேதி 2024 அன்று முடிந்தது. ஒட்டுமொத்த படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் முடிந்தது. இசை மற்றும் பின்னணி இசையை அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ளார். பேட்ட 2019, தர்பார் 2020 மற்றும் ஜெயிலர் 2023 படங்களுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் 4வது முறையாக இணைந்து பணியாற்றினார். ஞானவேலுடன் கன்னிப்பெண் ஆடியோ உரிமைகளை சோனி மியூசிக் இந்தியா வாங்கியது. வேட்டையன் பிறந்தநாள் டீசர் மியூசிக் பாடல் ரஜினிகாந்தின் பிறந்தநாளில் டிசம்பர் 12, 2023 வெளியிடப்பட்ட
டைட்டில் டீசரில் பயன்படுத்தப்பட்டது. முதல் தனிப்பாடலான மன்சுலோயா செப்டம்பர் 9 அன்று 2024 அன்று வெளியிடப்பட்டது. இது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட மறைந்த பாடகர் மலேசியா வாசுதேவனின் குரல்கள் இடம்பெற்றன. ஆண்டர் வந்தார் என்ற தலைப்பில் இரண்டாவது தனிப்பாடல் செப்டம்பர் 25 வெளியிடப்பட்டது. ஆடியோ வெளியீடு அதே நாளில் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. மூன்றாவது தனிப்பாடலான உச்சதிலா படம் வெளியான பிறகு அக்டோபர் 11 அன்று வெளியிடப்பட்டது. பாடல்களை கொண்டு முழு ஆல்பம் அக்டோபர் 14 2024 அன்று வெளியிடப்பட்டது. சந்தைப்படுத்தல். வேட்டையன் படத்திற்கான அதிகாரப்பூர்வ முன்னோட்டம் செப்டம்பர் 20 அன்று வெளியிடப்பட்டது. பார்வையாளர்களிடமிருந்து கலவையான உரை சிலர் பிரகாஷ்ராஜ் பச்சன் குரலை உறக்கம் பேசியதாக கண்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து இறுதி பகுதியிலும் செயற்கை நுண்ணறிவு மூலம் மேம்படுத்தப்பட்ட மற்ற அனைத்து மொழி வெளியீடுகளிலும் ராஜின் குரலை பச்சனின் குரலுடன் மாற்ற தயாரிப்பாளர்கள் முடிவு செய்தனர். படத்தின் அதிகாரப்பூர்வ ட்ரெய்லரை காந்தி ஜெயந்தியுடன் இணைந்து அக்டோபர் 2 2024 அன்று வெளியிடப்பட்டது. விநியோகம். தமிழ்நாட்டில் படத்தின் விநியோகம் உரிமையை ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் பெற்றது. லைக்கா புரொடக்ஷன்ஸ் படத்தை வெளிநாடுகளில் விநியோகித்தது. கோகுலம் மூவிஸ் கேரளாவிற்கான விநியோக உரிமை பெற்றது. ஆர்மிஜன் பவேஜா ஸ்டுடியோஸ் என்ற பாதகையின் கீழ் இந்தி விநியோக உரிமை பெற்றது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா விநியோகம் உரிமையை தில்ராஜ் பெற்றார். வீட்டு ஊடகம். நாடகத்திற்கு பிந்தைய ஸ்ட்ரீமிங் உரிமைகளை அமேசான் பிரைம் வீடியோ வாங்கியது. இந்த படம் நவம்பர் 8 2024 முதல் அசல் தமிழ் பதிப்பிலும் தெலுங்கு, இந்தி, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளும் டப்பிங் செய்யப்பட்ட பதிப்புகளிலும் அங்கு ஸ்ட்ரீமிங் செய்ய தொடங்கியது. வெளியீட்டு. நாடகம் சார்ந்த. வேட்டையன் திரைப்படம் விஜயதசமி தினத்தன்று அக்டோபர் 10 2024 அன்று திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. ஐக்கிய ராச்சியத்தில் அதே நாளில் படம் வெளியிடப்பட்டது. இருப்பினும் 2 நிமிட வெற்றிகளுக்கு பிறகு வலுவான வன்முறையை இரத்த கலரி படங்கள் மற்றும் மூடிய தலைப்புகள் மற்றும் ஆடியோ விளக்கங்களுடன் வெளியிடப்பட்ட முதல் தமிழ் படம் வேட்டையன். இருப்பினும் அவை முன்னர் லவ் டுடே 2022 மற்றும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 2024 ஆகியவற்றிற்கான முன்னோட்ட நிகழ்ச்சிகளை பயன்படுத்தப்பட்டன. வரவேற்பு. விமர்சன ரீதியான பதில். வேட்டையன் திரைப்படம் விமர்சகர்களிடமிருந்து கலவையான விமர்சனங்களை பெற்றது. அவர்கள் ரஜினிகாந்தின் நடிப்பு மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களை பாராட்டினர். அதே நேரத்தில் கதைகள் மற்றும் வேகம் விமர்சனங்களை பெற்றது. பிங்க் வில்லாவின் கௌதம் எஸ் 3.5/5 நட்சத்திரங்கள் வழங்கினார். வேட்டையன் என்பது ரஜினிகாந்தின் பாணியிலான கதையில் சொல்லப்பட்ட ஒரு புலனாய்வு அதிரடி நாடகம். வலுவான நம்பிக்கைகள் மற்றும் கதை காலத்திற்கு ஒரு விவரிப்புடன் படம் நல்ல கதைகளை சொல்வதற்கு ஒரு புதிய பரிமாணத்தை வழங்குகிறது என்று எழுதினார். தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்ரீதேவி எஸ் 3/5 நட்சத்திரங்களை வழங்கினார். மேலும் இந்த திரைப்படம் ரசிகர்கள் போற்றும் பல ரஜினி தருணங்களை உள்ளடக்கிய ஒரு கணிக்கக்கூடிய புலனாய்வு த்ரில்லர் சமூகம் நாடகம் என்று எழுதினார். தி இந்தியன் எக்ஸ்பிரஸின் அவினாஷ் ராமச்சந்திரன் 2.5 நட்சத்திரங்களை வழங்கினார். மேலும் ரஜினிகாந்தை ஒரு பேட்டியில் அழைத்து வைப்பது எளிதானது அல்ல. ஏனெனில் உலகம் இன்னும் ரஜினிகாந்தை ஒரு புதிய அவதாரத்தில் பார்க்க விரும்புவதற்கு பழைய காலங்களைப் போல ஸ்டைலையும் கவர்ச்சியும் வெளிப்படுத்துவதை காண விரும்புவதற்கு இடையில் பிளவுபடுகிறது.
நமக்கு உண்மையில் என்ன வேண்டும்? சரி, பதிலுக்கான தேடல் தொடர்கிறது. NDTV யின் சாய்பால் சாட்டர்ஜி 2.5/5 நட்சத்திரங்களை வழங்கி வேட்டியன் முழுக்க முழுக்க ஒரு ரஜினிகாந்த் படம். ஆனால் அது தலைவர் அரசியலுக்கு மட்டும் அல்ல, இது முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது. மேலும் இதில் ஃபகத் பாசில் பிரகாசமான வடிவத்தில் இருக்கிறார் என்று எழுதினார். நியூஸ் 18 கிருபாகர் புருஷோத்தமன் 2.5/5 நட்சத்திரங்களை வழங்கி DJ ஞானவேலின் எளிமையான மற்றும் கணிக்கக்கூடிய படம். ஏன் முதலில் இவ்வளவு சூப்பர் ஜென்ஸ் தேவைப்பட்டது என்று நம்மை யோசிக்க வைக்கிறது என்று எழுதினார். இந்தியா டுடேயின் ஜனனி கே 2.5/5 நட்சத்திரங்களை வழங்கி வேட்டியன் என்பது உங்களை நிறைவேற்றாமல் போகும் ஒரு படம். உபயம் சுவாரஸ்யமற்ற திரைக்கதை. தலைவர் ரஜினிகாந்த் பெற்றிருக்கும் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இல்லாத ஒரு நடிகரை இந்த படம் கொண்டிருந்தால் என்ன செய்வது என்று யோசிக்க வைக்கிறது. வேட்டியான் என்பது தமிழ் சினிமாவின் தார்மீக திசை காட்டிகள் நீண்ட காலமாக விரும்பும் ஒன்றை செய்வதற்கான ஒரு துணிச்சலான முயற்சி. மேலும் இது காலாவிற்கும் பிறகு சிறந்த ரஜினிகாந்த் படங்களில் ஒன்றாகும் என்று இந்துவின் புவனேஷ் சந்தர் எழுதினார். இந்துஸ்தான் டைம்ஸின் லாதா சீனிவாசன் எழுதினார். வேட்டியன் ஒரு கலவையான படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அவரது மரபு அல்லது சக்தி வாய்ந்த ஜெய் பீமை நமக்கு வழங்கிய இயக்குனர் DJ ஞானவேல் ஆகியோருக்கு நியாயம் செய்யவில்லை. சைமன் அப்ராம்ஸ் 2.5/4 நட்சத்திரங்கள் வழங்கினார். மேலும் வேட்டியன் சில நேரங்களில் மோசமான பின்னடைவாக உணரலாம், ஆனால் அது இன்னும் அதன் நட்சத்திரங்களை அவரது ஒத்துழைப்பாளர்களையும் கூட்டத்தை மகிழ்விக்கும் திரைப்படம் தாக்கத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வைத்திருக்கிறது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஒரு சூத்திர கதை துடிப்பை தவறிவிடுவதில்லை, அல்லது தங்கள் பார்வையாளர்கள் ரஜினிகாந்திடமிருந்து என்ன விரும்புவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்பதை அவர்கள் குறைத்து மதிப்பிடுவதில்லை. வசூல். வேட்டியன் இந்தியாவில் அனைத்து மொழிகள் சேர்த்து கிட்டத்தட்ட 29.8 கோடிங்க தொடக்க வசூலை எட்டியதுங்க. உலகில் இந்த படம் முதல் நாளில் கிட்டத்தட்ட 68.1 கோடி வசூலித்ததுங்க. 4வது நாள் முடிவில் இந்தியாவில் 124.4 கோடிங்க வசூலித்ததுங்க. இந்த படம் முதல் வாரம் இறுதியில் 2.5 மில்லியன் தாண்டியதுங்க. சர்ச்சைகள். படத்தின் தணிக்கை முடிந்ததை தொடர்ந்து அக்டோபர் 4 2024 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் பழனிவேலு ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அது சில வசனங்கள் நீக்கவோ அல்லது பீப் ஒழிக்கவோ கோரினர். தயாரிப்பாளர்கள் புகழ்பெற்ற என்கவுண்டர் நிபுணர் என்ற வார்த்தையும் என்கவுண்டர்கள் வெறும் தடுப்பு நடவடிக்கையால் தண்டனை அல்ல என்ற வசனத்தையும் நீக்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வசனம் நீதிக்கு புறம்பான கொலைகளை மையப்படுத்துவதாக பழனிவேல் மேலும் கூறினார். மேலும் மாற்றங்கள் செய்யப்படும் வரை படம் அதன் வெளியீட்டு தேதியில் வெளியிடப்படுவதை நிறுத்த வேண்டும் என்று தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். டிவிஷன் பெஞ்சு மனுவை ஏற்றுக்கொண்டு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. அக்டோபர் 9 டெக்பதி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து ஆந்திர, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் வட இந்திய மாநிலங்கள் படம் வெளியிடப்படும் சூழ்நிலை குறித்து உரையாற்றினார். வேட்டியன் தி ஹேண்டர் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டது. விமர்சனங்கள் பெற்றதும் ரகுபதி தேவாரா பகுதி 1 2024 படத்தை ஒரு வாதமாக பயன்படுத்தினார். ஏனெனில் அது தமிழ்நாட்டில் அதே தலைப்பில் வெளியிடப்பட்டது. அக்டோபர் 12 வேளச்சேரியில் உள்ள PVR ஐஎன்ஆக்ஸ் காலை 9:30 மணிக்கு திரைப்படம் திரையிட தொடங்க திட்டமிடப்பட்டது. இருப்பினும் பார்வையாளர்கள் 3 மணி நேரம் காத்திருந்தனர். மேலாளர் 10 நிமிடங்களில் தொடங்கும் என்றும் ப்ரொஜெக்டரில் சிக்கலுக்கு இருப்பதாகவும் அவர்களுக்கு உறுதியளித்தார். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு பிறகு மதியம் 12 மணிக்கு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதாக மேலாளர் கூறினார். வெளியீட்டிற்கு பிறகு லைக்கா புரொடக்ஷன்ஸ் ரஜினிகாந்திடம் தங்கள் இழப்பை ஈடு செய்ய குறைந்த ஊதியத்தில்
மற்றொரு படத்தை அவர்களுடன் சேர்த்து இயக்குமாறு கேட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா போகி படத்தை பார்க்க போறோங்க. அந்த படத்தை டைரக்டர் பிரபுதேவாங்க. கதை எழுதியவர் பூரி ஜெகநாத். தயாரித்தவர் எஸ் சத்தியம் ராமமூர்த்தி. நடிப்பு விஜய், அசின், பிரகாஷ்ராஜ், நெப்போலன், நாசர் வடிவேலுங்க. ஒளிப்பதிவு நீரஜ் ராசா. திருத்திவர் கோலா பாஸ்கர். இசையமைத்தவர் மணி சர்மா. தயாரிப்பு நிறுவனம் கனகரத்னா திரைப்படங்கள். விநியோகித்தவர் ஆஸ்கார் பிலிம்ஸ். வெளியீட்டு தேதி ஜனவரி 12, 2007. மொழி தமிழுங்க. அதிகாரப்பூர்வ தலைப்படம். கூடுதலாக இந்த படம் ஜூலை 2006 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதே மாதத்தில் முதன்மை புகைப்படம் எடுக்க தொடங்கியதும் இது பெரும்பாலும் சென்னையில் படமாக்கப்பட்டதுங்க. நவம்பர் மாத இறுதியில் முடிக்கப்பட்டதுங்க. இந்த படத்திற்கு மணி சர்மா இசையமைத்துள்ளாருங்க. போக்கிரி திரைப்படம் ஜனவரி 12, 2007 அன்று வெளிவந்ததுங்க. விஜயின் நடிப்பு, சண்டை காட்சிகள் மற்றும் இசைக்காக பாராட்டுகளுடன் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றதுங்க. இது மிகப்பெரிய வணிக வெற்றியை பெற்றதுங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் 200 நாட்களுக்கு மேலாக ஓடியது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு கதைகளம்ங்க. சென்னை நகரம் நீலா மாஃபியாவின் தீய செயல்களால் நிறைந்துள்ளது. 2 போட்டி கும்பல்கள் உள்ளன. ஒன்று, அலிபாபா. கீழ் துபாயில் வசிக்கும் அவர் அங்கு தனது திறமையான உதவியாளர்களான ஒரு மற்றும் கொரட்டூர் லோகோ மற்றும் அவரது காதலி மோனா மூலம் இந்திய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகிறார். மற்றொன்று, நரசிம்மன் என்ற உள்ளூர் ரவுடியால் இயக்கப்படுகிறது. அவர்கள் கட்டிட கலைஞர்கள் மற்றும் நில உரிமையாளர்களை வலுக்கட்டாயமாக மிரட்டி பணம் பறித்தல் அல்லது கொலை மூலம் பாதுகாப்பு பணம் அல்லது சொத்தை வழங்குமாறு அச்சுறுத்துகிறார்கள். சென்னையின் புதிய காவல் ஆணையராக முகமது மெதீன் கான் பொறுப்பேற்று குற்றங்களை ஒடுக்க தொடங்குகிறார். நகரத்தில் ஒரு குண்டர் கும்பலாக இருக்கும் தமிழ் லோகோ மற்றும் அவரது அடியாக்களால் கடத்தப்படுகிறார். லோகோவை அடிப்பதற்காக தமிழ் நரசிம்மனிடம் ஒரு ஒப்பந்தத்தை வாங்கியுள்ளார். அதை அவர் செய்கிறார். தமிழின் திறமையை கண்டு குருவும் மோனாவும் தமிழை தங்கள் கும்பலில் சேர அழைக்கிறார்கள். தமிழ் எந்த கும்பலிலும் வேலை செய்யவில்லை, ஆனால் பணத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருப்பதாக கூறி மறுக்கிறார். இதற்கிடையில் தமிழ் தனது சிறந்த நண்பர் சரவணின் ஏரோபிக்ஸ் வகுப்பிற்கு சென்றபோது ஏரோபிக்ஸ் ஆசிரியரான ஸ்ருதியை காதலிக்கிறார். ஆனால் அவள் அவரை ஒரு வக்கிரமானவர் என்று தவறாக நினைக்கிறார். ஸ்ருதி தனது விதவை தாய் லட்சுமி மற்றும் தம்பி பப்புடன் வசிக்கிறார். போலி குங்ஃபு மாஸ்டரான பாடி சோடா ஸ்ருதியின் வீட்டிற்கு மேலே வசிக்கிறார். அடிக்கடி நகைச்சுவையாகவும் தோல்வியுற்றாலும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அவளை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். கோவிந்தன் தமிழும் ஸ்ருதியும் வசிக்கும் காலனியில் ஒரு ஊழல் ஆய்வாளரா அவர் அலிபாபாயின் சம்பளத்தில் இருக்கிறார். அவருக்கு ஆதரவளித்து வருகிறார். ஸ்ருதி பலமுறை நிராகரித்தும் பிறகும் அவன் அவளை தன் எஜமானியாக்க முடிவு செய்கிறாள். அலிபாயின் கும்பலுடன் தமிழ் முதல் பணி நரசிம்மனின் கும்பலில் ஒருவரை கொள்வது. இருப்பினும் தமிழும் மற்ற கும்பல்களும் காத்திருக்கும் இடத்தில் போலீசார் வருகிறார்கள். மற்றவர்கள் பணியை முடித்துவிட்டு தப்பிச் செல்லும் வரை தமிழ் போலீசாரிடம் நீண்ட நேரம் ஈடுபடுகிறார். சுருதி கோவிந்தனிடமிருந்து தப்பிக்கும் சுருதிக்கும் உதவுகிறார். அவரது கருணையால் அவள் ஈர்க்கப்படுகிறாள். இவ்விரவில் இருவருக்கும் இடையே ஒரு நட்பு மலர்கிறது. இது ஒருவருக்கொருவர் சொல்லப்படாத காதல் உணர்வுகளை வளர்க்க வழிவகுக்கிறது. சுருதி தனது உணர்வுகளை தமிழிடம் வெளிப்படுத்த முயற்சிக்கும் போது நரசிம்மனின் கும்பலை சேர்ந்தவர்களால் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அவர்களை சுருதி முன்னிலையில் தமிழ் முடித்து வைக்கிறார். தமிழ் ஒரு கொடூரமான கும்பல் என்பதை அறிந்து சுருதி அதிர்ச்சி அடைகிறார். பின்னர் சுருதி மற்றும் லட்சுமி பலமுறை கண்டித்ததால் கோவிந்தன் சிலர் குண்டுகளை ஸ்ருதியை தாக்குவது போல் நடிக்க ஏற்பாடு செய்கிறார். அவர்கள் அவரது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார். தமிழ் இதை அறிந்து கோவிந்தனை மறைமுகமாக தாக்குகிறார். மிகுந்த மனவேதனைக்கு
பிறகு ஸ்ருதி தமிழின் காதலை ஏற்றுக்கொள்கிறாள். விரைவில் குரு இறந்து கிடைக்கிறான். நரசிம்மனால் கொல்லப்பட்டிருக்கலாம். ஏனெனில் முன்னதாக தமிழின் கைகளில் தனது கும்பல் உறுப்பினர் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக அலிபாய் துபாயிலிருந்து சென்னைக்கு வந்து நரசிம்மன் கொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஒரு பள்ளியை வெடிக்க செய்து ஒரு அமைச்சரை கொள்வது பற்றி விவாதிக்க அவர் தமிழையும் சந்திக்கிறார். அலிபாயின் முறை பெண்களையும் குழந்தைகளையும் கொள்வதை உள்ளடக்கியது என்பதால் அது அவரது கொள்கைகளுக்கு எதிரான என்பதால் தமிழுக்கு அலிபாயின் முறையுடன் உடன்பாடு இல்லை. வாக்குவாதத்தின் நடுவில் போலீசார் கிளப்பை முற்றுகிட்டு அலிபாயை கைது செய்கிறார்கள். அவர் விவாதிக்க அவர் தமிழை சந்திக்கிறார். அலிபாயின் முறை பெண்களையும் குழந்தைகளையும் கொள்வதை உள்ளடக்கியது என்பதால் அது அவரது கொள்கைகளுக்கு எதிரானது என்பதால் தமிழுக்கு அலிபாயின் முறையுடன் உடன்பாடு இல்லை. வாக்குவாதத்தின் நடுவில் போலீசார் கிளப்பை முற்றுகையிட்டு அலிபாயை கைது செய்கிறார்கள். ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் சண்முகவேலின் மகனான சத்தியமூர்த்தி என்ற போலீஸ் அதிகாரி பாதாள உலக மாஃபியா கும்பல்களை முடிவுக்கு கொண்டு வர ரகசியமாக சென்று இப்போது அவர்களின் கும்பலில் ஒருவராக இருப்பதை கும்பல் உறுப்பினர்கள் கண்டுபிடிக்கின்றன. அலிபாய் சண்முகவேலை சந்தித்து சரவணனை கொன்றுவிடுகிறார். அவரை சத்தியமூர்த்தி என்று நம்புகிறார். அது அவர் இல்லை என்று தெரிந்ததும் கோபப்படுகிறார். பின்னர் அலிபாய் உண்மையான சத்தியமூர்த்தியை கவர சண்முகவேலை கொல்லுகிறார். சத்தியமூர்த்தி உண்மையில் வந்ததும் அனைவரும், குறிப்பாக ஸ்ருதி மற்றும் கோவிந்தன், அவர் வேறு யாருமல்ல, இப்போது ஒரு IPS அதிகாரி தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள். சத்தியமூர்த்தி தமிழ் தன்னை ஒரு குற்றவாளியாக காட்டிக்கொண்டு தலைமறைவாகிவிட்டார். குருவை கொன்றதும் சத்தியமூர்த்தி தான் நரசிம்மா அல்லது என்பது மேலும் தெரிய வந்துள்ளது. சண்முகவேல் மற்றும் சரவணின் இறுதி சடங்குகளுக்கு பிறகு சத்தியமூர்த்தி கோவிந்தனை அலிபாயை அழைத்து வரது அவரது இருப்பிடத்தை கண்டுபிடிக்கும்படி கட்டாயப்படுத்துகிறார். அது பின்னி மில்ஸ். அவர் அங்கு சென்று அலிபாயின் கும்பல் உறுப்பினர்களை ஒவ்வொன்றாக கொல்ல தொடங்குகிறார். இந்த செயல்பாட்டில் மைதிலியின் மகளை காப்பாற்றுகிறார். இறுதியில் சத்தியமூர்த்தி அலிபாயை அடித்து உடைந்து கண்ணாடி ஜன்னலால் கழுத்தை அறுத்து கொள்கிறார். இதற்கு பிறகு அவர் கோவிந்தனையும் சுட்டு கொன்று பின்வரும் வார்த்தைகளை சொல்கிறார். நடிகர்கள்: சத்தியமூர்த்தி IPS, தமிழாக விஜய், சண்முகவேலின் மகன் மற்றும் ஓர் ரகசிய போலீஸ் அதிகாரி. ஸ்ருதியாக அசின், கமிஷனர் முகமது மதீன் கானாக நெப்போலியன் IPS, சர்வதேச மாஃபியா டான் அலிபாயாக பிரகாஷ்ராஜ், முகேஷ் திவாரி இன்ஸ்பெக்டர் கோவிந்தன், அலிபாயை ஆதரிக்கும் ஊழல் போலீஸ் அதிகாரி. மாஸ்டர் பாடி சோடாவாக வடிவேலு, தமிழன் தந்தை மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியான சண்முகவேலாக நாசர், சரவணனாக ஸ்ரீமன், சண்முகவேலின் வளர்ப்பு மகன் மற்றும் தமிழ் சிறந்த நண்பர். நரசிம்மனாக ஆந்திராஜ், குருவாக வின்சென்ட் அசோகன், கொரட்டூர் லோகோவாக சுப்பராஜ், பப்புவாக மாஸ்டர் பரத், ஸ்ருதியின் அண்ணன். ஸ்ரீ ரஞ்சினி லட்சுமியாக ஸ்ருதியின் விதவி அம்மா. ACP ரத்னவேல் IPS-ஆக அஜய் ரத்னம். மோனாவாக பிருந்தா பிரேக், அலிபாயின் காதலி. தாசாக GB சுதாகர் நாயுடு. ஜூஸ் கடை உரிமையாளராக தாமு. தமிழன் என்பது நண்பன் மணியாக வையாபுரி. ராஜாவாக கராத்தே ராஜா, தமிழன் நண்பன். லிஃப்ட் ஆபரேட்டராக பாண்டு. லாரி ஓட்டுநராக கிங்காங். காலனி உறுப்பினராக கிஷோர் மனோகர். அலிபாயின் உதவியாளராக பென்சன் ரவி. வேலுச்சாமியாக சவுந்தர். நரசிம்மனின் உதவியாளராக சம்பத்ராம். கண்ணேரமாக ஜப்பான் குமார். விஸ்வநாத்தாக GK. தம்பாவாக பாபி. பாடி சோடாவாக பக்கபலமாக குள்ளமணி. தம்பி ராமையா பாடி சோடாவின் துணைவராகவும் நண்பராகவும். பாடி சோடாவின் துணை வேடத்தில் மொட்டேர கிருஷ்ணமூர்த்தி. மொமேகான் ஸ்ரீதர், என் செல்லா பேரு ஆப்பிள் பாடலின் சிறப்பு தோற்றம். அசோக் ராஜா
ஆடுங்கடா என்னை சுற்றி ஆடுங்கடா சிறப்பு தோற்றம். பிரபுதேவா ஆடுங்கடா என்னை சுற்றி பாடல் இயக்குனர் மற்றும் சிறப்பு தோற்றம். தயாரிப்பு வளர்ச்சி. ஜனவரி 2006 வெளியான ஆதி தோல்விக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 மாதங்களாக விஜய் கதைகளை கேட்டு வந்தார். ஆனால் எதுவும் அவரை ஈர்க்கவில்லை. தரணியின் பங்காரம் 2006 படத்தை அவர் ரீமேக் செய்யவிருந்தது. அதன் தோல்வி அவரை வேறு வழிகளை தேட வைத்தது. சென்னை நாட்களில் மகேஷ் பாபுவின் பழைய நண்பராக இருந்த விஜய் நடிகரின் தெலுங்கு படமான போக்ரி 2006 பார்த்தார். மேலும் அது தமிழும் வேலை செய்யும் என்று உணர்ந்தார். தமிழ் அதை தழுவருக்கு சரியான இயக்குனரை கண்டுபிடிப்பதில் சில சிரமங்கள் ஏற்பட்டதாக கூறப்பட்ட பிறகு பிரபுதேவா தேர்ந்தெடுக்கப்பட்டார். படப்பிடிப்பு. இந்த படம் ஜூலை 6 2006 அன்று வெளியிடப்பட்டது. விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் திருவண்ணாமலை உள்ள ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜை நடத்தினார். சனிக்கிழமை இரவு முழு நிலவு நாளான அங்குள்ள மூலவருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அவர் ஒரு குழு மணி நேரம் இறைவனின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக கழித்தார். வேளாங்கண்ணியில் உள்ள புனித தேவாலயத்திலும் அவர் பிரார்த்தனை செய்தார். சிவகாசி 2005க்கு பிறகு 2வது முறையாக விஜயுடன் ஜோடியாக சேர அசின் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பு ஏபிஎம் ஸ்டுடியோவில் உள்ள புதிய பிள்ளையார் கோவில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விஜயன் தாயார் சோபா சந்திரசேகர் முதல் ஷாட்டுக்கு கை தட்டினர். முதல் காட்சி படமாக்கப்பட்டது. படத்தின் முன்னணி ஜோடியான அசின் மற்றும் விஜய் படத்திற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு லிப்டில் முதன்மை புகைப்படம் நவம்பர் மாத இறுதியில் நிறைவடைந்தது. வெளியீட்டு. நாடகம் சார்ந்த இந்த படம் ஜனவரி 12 2007 அன்று பொங்கல் வார இறுதியில் அஜித்தின் ஆழ்வார் மற்றும் விஷாலின் தாமிரபரணி படங்களுடன் வெளியிடப்பட்டது. ஒரு நாள் முன்பு நடந்த இந்த படம் தமிழ்நாட்டில் முதல் வாரத்தில் 142 திரைகளில் வெளியிட்டது. 6.1 கோடி வசூலித்தது. 2019 ஆண்டில் விஜயின் 45 பிறந்தநாளின் போது இந்த படம் வரையறுக்கப்பட்டு மறு வெளியீட்டை கொண்டிருந்தது. விநியோகம். படத்தின் விநியோகம் உரிமைகள் சுமார் 12 கோடிக்கு அல்லது 15 கோடிக்கு விற்கப்பட்டது. அப்புறம் 36 கோடிக்கும் இல்லைன்னா 45 கோடிக்கும் சமமாக விற்கப்பட்டது. வீட்டு ஊடகம். செயற்கைக்கோள் உரிமைகளை சன் டிவி வாங்கியது. ஜங்கரன் இன்டர்நேஷனல் 2008 படத்தின் டிவிடியை வெளியிட்டது. இந்த படம் ஜூன் 21 2009 யுனைடெட் கிங்டமில் வெளியிட்ட பெற்றது. வரவேற்பு. வசூல். இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் 200 நாட்களுக்கு மேல் ஓடியது. இந்த படம் 80 மையங்களில் 50 நாட்களையும் 15 மையங்களில் 100 நாட்களையும் ஓடியது. இந்த படம் 3 மையங்களில் 175 நாட்களையும் ஒரு திரையரங்கில் 200 நாட்களையும் ஓடியது. இந்த படம் கேரளாவில் ஒரு மையத்தில் 100 நாட்களை ஓடியது. அதே நேரத்தில் கேரளாவில் அன்னியின் 2005, சிவாஜி பாஸ் 2007 ஆகியவற்றுக்கு பிறகு அந்த நேரத்தில் கேரளாவில் அதிக வசூல் செய்த 3வது தமிழ் படமாகவும் இது அமைந்தது. சிவாஜி பாஸ் 2007 மற்றும் பில்லா 2007 பிறகு 2007 ஆண்டில் போக்கிரி 3வது அதிக வசூல் செய்த தமிழ் படமாக மாறியது. விமர்சன ரீதியான பதில். தெலுங்கு போக்கிரியை பார்த்த பிறகு அதை விஜய்க்கு ஏற்றவாறு எப்படி மாற்றியமைக்க முடியும் என்று ஒருவர் யோசித்தாருங்க. சரி, ரீமேக் சிறப்பாக செய்வதற்காக பிரபுதேவாவுக்கு பாராட்டுகள் என்று இந்து எழுதியதுங்க. படம் நீடிக்கும் வரை ரசிக்கத்தக்கது என்று சிவி கூறினாருங்க. படத்திற்கு 2 நட்சத்திரங்கள் வழங்கியது. மோசமாக உருவாக்கப்பட்ட ரீமேக்கை விட சலிப்பானது எதுவும் இல்லை என்று கூறியதுங்க.
ஆனந்த விகடன் இந்த படத்திற்கு 100க்கு 42 மதிப்பெண்கள் வழங்கியதுங்க. சென்னை ஆனந்தில் மாலினி மன்னா எழுதினாருங்க. போக்கிரி முந்தைய கேங்ஸ்டர் படங்களிலிருந்து அதிகம் வேறுபட்டதில்லை. மேலும் அது ஒரு கட்டத்தில் ஆர்வத்தை தக்க வைக்க முடிந்ததால் அது முக்கியமாக விஜய் காரணி மற்றும் அது இனவெறி கதை பாணிகரணமாகும். கல்கியின் லஜ்ஜாவதி பிரபுதேவா முதல் படத்தில் ஒரு சிக்ஸர் அடித்துள்ளார். மேலும் அவரது திரைக்கதை நேர்த்தியாகவும் பிரமிக்க வைக்கும் விதமாகவும் உள்ளது. இது கடைசி காட்சியை இட்டு செல்கிறது. மேலும் அவர் இங்கு அங்கும் சஸ்பென்ஸை வைத்து படத்தை நகர்த்திய விதத்தை விரும்பினார். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போனால் ஜெய் பீமுங்க. நம்ம ஆக்டர் சூர்யா நடிச்சதுங்க. டைரக்டர் டிஜே ஞானவேலுங்க. தயாரித்தவர் ஜோதிகா சூர்யாங்க. நடிப்பு சூர்யா, லிஜமோல், ஜோஸ், மணிகண்டன். ஒளிப்பதிவு எஸ்.ஆர். கதிர். திருத்தியவர் புளோமின் ராஜ். இசையமைத்தவர் சீன் ரோல்டன். தயாரிப்பு நிறுவனம் 2D என்டர்டைன்மெண்ட், அமேசான் ஸ்டுடியோஸ். விநியோகித்தவர் அமேசான் பிரைம் வீடியோ. வெளியீடு தேதி நவம்பர் 2, 2021 மொழி தமிழ், இந்தியாங்க. இந்த படம் ஏப்ரல் 2021 அறிவிக்கப்பட்டது. மேலும் முதன்மை படப்பிடிப்பு அந்த மாதத்தில் சென்னை மற்றும் கொடைக்கானலில் காட்சிகளில் படப்பிடிப்போடு தொடங்கியது. ஜூலை 2021 படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கி அந்த செப்டம்பரில் நிறைவடைந்தது. எஸ்.ஆர். கதிர் ஒளிப்பதிவை கையாண்டார். தீபாவளிக்கு முன்னதாக 2D என்டர்டைன்மெண்ட் கையெழுத்திட்ட பல திரைப்பட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக நவம்பர் 2, 2021 அன்று தீபாவளிக்கு முன்னதாக அமேசான் பிரைம் வீடியோவில் ஜெய் பீம் வெளியிடப்பட்டது. இந்த படம் நாடு தழுவிய விமர்சகர்களிடமிருந்து பாராட்டை பெற்றது. அவர்கள் கதை, சூர்யா, லிஜமோல், ஜோஸ் மற்றும் மணிகண்டனின் நடிப்பு, இயக்கம் மற்றும் சமூக செய்தியை பாராட்டினர். பல வெளியீடுகள் ஜெய் பீமை 2021 சிறந்த தமிழ் மற்றும் இந்திய படங்களில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளன. கதைகளமுங்க. 1999 இருளர் பழங்குடியினத்தை சேர்ந்த ராஜகண்ணு மற்றும் செங்கேனு என்ற தம்பதியினர் உயர் ஆண்கள் வயல்களில் எலிகள் மற்றும் விஷ பாம்புகள் எண்ணிக்கை கட்டுப்படுத்த வேலை செய்கிறார்கள். ஒரு பணக்காரின் வீட்டில் ஒரு பாம்பை பிடிக்க ராஜகண்ணு அழைக்கப்படுகிறார். மறுநாள் அந்த நபரின் மனைவி தனது அலமாரியில் இருந்த நகைகள் காணாமல் போனதாக புகார் அளித்த ராஜகண்ணு மீது சந்தேகம் எழும்போது வீட்டில் ஒரு கொள்ளை சம்பவம் பதிவாகிறது. ராஜகண்ணின் வீட்டிற்கு போலீசார் நுழைந்து அடித்து சட்டவிரோதமாக தடுத்து வைக்கின்றனர். ராஜகண்ணின் இருப்பிடம் பற்றிய தகவல்களை பெற ராஜகண்ணின் சகோதரர் ஈர்ட்டப்பன், அவரது சகோதரி பச்சையம்மாள் மற்றும் அவரது மைத்துனர் மொசக்குட்டி ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். போலீசார் செங்கேனை விடுவித்து ராஜகண்ணுவை சிறையில் அடைத்தது. குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்க அவரை சித்திரவதை செய்கிறார்கள். பின்னர் கைது செய்யப்பட்ட 3 ஆண்களும் தலைமறைவிட்டதாக செங்கோனிக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அவர்கள் இருக்கும் இடத்தை வெளியிடுமாறு போலீசார் அவங்களை மிரட்டுகிறாங்க. இருளர் பழங்குடியினத்தை சேர்ந்த பிரிவுகளுக்கு பாடம் நடத்தும் மித்ரா பழங்குடி சமூகங்களுக்கான வழக்குகளை வாதிடும் வழக்கறிஞரான சந்துருவை பற்றி அறிந்து கொண்டு செங்கேனிக்கு நீதி கேட்க அவரை வற்புறுத்துகிறார். செங்கேனியின் கதையை கேட்ட பிறகு சந்துரு நீதிமன்றத்தில் ஆட்கொணவர் வழக்கு தாக்கல் செய்கிறார். அது அவர்களை கீழ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய அறிவுறுத்துகிறது. காட்சி விசாரணை நடத்துமாறு சந்துரு கேட்கிறார். இது ஆட்கொணர் வழக்கு நடைமுறை அல்ல. சந்துரு ராஜா வாழ்க்கை மேற்கொள்ள காட்டுகிறார். நீதிமன்றம் ஒப்புக்கொள்கிறது. காவல்துறையினரின் காட்சிகளின் அடிப்படையில் சொலிசிட்டர் ஜெனரல் காவல்துறையினருக்காக ஆஜராகி வாதிடுகிறார். ராஜகண்ணும் மற்ற இருவரும் கைது செய்யப்பட்டு இரவில் காவல் நிலையத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டனர். காவல்துறையினர் பொய் காட்சியம்
சாட்சி அளிப்பதை சந்துரு கண்டுபிடித்த சப் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தியை, தலைமை காவலர் வீராசாமி மற்றும் காவலர் கிருபாகரன் ஆகியோரை விசாரிக்க நீதிமன்றத்தை கோருகிறது. இருளர் பழங்குடியினத்தை சேர்ந்த பெரியவர்களுக்கு பாடம் நடத்தும் மித்ரா. பழங்குடி சமூகங்களுக்கான வழக்குகளை வாதிடும் வழக்கறிஞரான சந்துருவை பற்றி அறிந்து கொண்டு செங்கனிக்கு நீதி கேட்க அவரை வற்புறுத்துகிறார். செங்கனின் கதையை கேட்ட பிறகு சந்துரு நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு வழக்கு தாக்கல் செய்கிறார். அது அவர்களை கீழ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய அறிவுறுத்துகிறது. காட்சி விசாரணை நடத்துமாறு சந்துரு கேட்கிறார். இது ஆட்கொணர்வு வழக்கில் நடைமுறை அல்ல. சந்துரு ராஜன் வாழ்க்கை மேற்கொள்ள காட்டுகிறார். நீதிமன்றம் ஒப்புக்கொள்கிறது. காவல்துறையினரின் காட்சிகளின் அடிப்படையாக சொலிசிட்டர் ஜெனரல் காவல்துறையினருக்காக ஆஜராகி வாதாடுகிறார். ராஜகண்ணுவும் மற்றும் இருவரும் கைது செய்யப்பட்டு இரவில் காவல் நிலையத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டனர். காவல்துறையினர் பொய் சாட்சியம் அளிப்பதை சந்துரு கண்டுபிடித்து சப் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி தலைமையை காவலர் வீராசாமி மற்றும் காவலர் கிருபாகரன் ஆகியோரை விசாரிக்க நீதிமன்றத்தை கோருகிறார். வழக்கறிஞர் ஜெனரல் ராம்மோகன் சட்ட வழக்கை எடுத்துக்கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கும் கேரளாவுக்கு ஓடிவிட்டதாக கூறுகிறாங்க. இருட்ட பணினி முதலாளியான வரதராஜுலு ஒரு கொலை சம்பவத்திற்கு பிறகு தான் ஓடிவிட்டதாக இருட்டப்பன் தனக்கு தெரிவித்ததாக ஒப்புக்கொள்கிறார். 3 போலீசாரும் கேரளாவுக்கு சென்று வரதராஜுவுக்கு தொலைபேசி அழைப்பை விடுத்ததையும் குரு இருட்டப்பனின் குரலை பின்பற்றியதையும் சந்துரு கண்டுபிடித்தார். சந்துருவின் வேண்டுகோளின் பேரில் நீதிமன்றம் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பெருமாள்சாமியை வழக்கில் தலைமை அதிகாரியாக நியமிக்கிறது. பல வாரங்களாக தேடிய பிறகு கடலூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் தேட ஒரு யோசனை சந்துரு பெருமாள்சாமிக்கு கிடைத்தது. பாண்டிச்சேரியில் உள்ள எல்லை நிலையத்திற்கு செல்கிறார்கள். முந்தைய 6 மாதங்களில் கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் தெரியாத சடலங்களின் கோப்புகளை தேடும்போது ராஜுகனு தப்பு ஓடியதாக கூறப்படும். மறுநாளை புதுச்சேரி எல்லைக்கு அருகில் உள்ள ஒரு சாலையில் அவரது உடலை போலீசார் மீட்டதாகவும் சட்டத்தின்படி அவரது உடலை தகனம் செய்ததாகவும் இருவரும் அறிகிறார்கள். ராஜுகண்ணு ஒரு கார் விபத்தால் இறக்கவில்லை, மாறாக காவலில் இருந்தபோது அவர் கொலை செய்யப்பட்டதால் இருந்தார் என்று இருவரும் நம்புகிறார்கள். சிம்பரில் ராஜுகண்ணுவின் பிரேத பரிசோதனை செய்த நோயில் நிபுணரிடம் சந்திர பேசுகிறார். ராஜுகண்ணுவின் மரணம் விழா எலும்பு முறிந்ததால் ஏற்பட்டிருக்கலாம் என்று, அது ஒரு கார் அவர் மீது மோதியதால் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர் நம்புகிறார். ராஜுகண்ணு சித்திரவதை காரணமாக காவலில் இருந்தபோது இறந்ததாக வீராசாமி ராம்மோகனிடம் ஒப்புக்கொள்கிறார். ராஜுகண்ணு இறந்த பிறகு வீராசாமி குருவுக்கு போன் செய்தார். இருவரும் தப்பியோடி ராஜுகண்ணுவை சாலையில் விட்டு சென்று அவரது மரணத்தை கார் விபத்து என்று சித்தரித்து விட்டதாக வீராசாமியிடம் குரு கூறுகிறார். மொசக்குட்டியும் இருட்டப்பனும் கேரளாவில் உள்ள வேறு சிறைக்கு அனுப்பப்பட்டன. இதை கேட்ட பிறகு ராம்மோகன் அவர்கள் தங்கள் கதையை நீதிமன்றத்தில் வைத்திருக்க அறிவுறுத்துகிறார். காவல் நிலையத்தின் அழைப்பை வரலாற்றை சந்துரு சரிபார்த்து குருவின் வீட்டிற்கு இரவு 9:10 மணிக்கு அழைப்பு வந்ததாக நீதிமன்றத்தில் கூறுகிறார். இது வீராசாமியின் ஆதாரங்களை உறுதிப்படுத்தவில்லை. விசாரிக்க கூடுதல் நேரம் கேட்கிறார் சந்துரு. மித்ரா, செங்கேணி மற்றும் இருளர் பழங்குடியினர் நடத்த அந்நீதிக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். வரதராஜுவை அழைக்க இருப்பதனை போலீசார் வற்புறுத்தியதாக சந்துரு காண்கிறார். குரு முன்பு பணியாற்றிய நிலங்களுக்கு அருகில் உள்ள சிறைச்சாலைகள் சந்துரு பார்க்கிறார். சில வழக்குகள் விசித்திரமாக உள்ளன. தாராபுரம் அருகே உள்ள ஒரு சிறையில் இருத்தப்பன் மற்றும் மொசக்குட்டியை மித்ரா கண்டுபிடித்து அவர்கள் மூவரும் அனுபவித்த காவல்துறை அதிகாரிகள் ராஜகண்ணவை எப்படி கொன்றார்கள் என்பது குறித்து நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கிறார்கள். இந்த விஷயத்தை மறைக்க உண்மையான திருடனிடமிருந்து காவல்துறை அதிகாரிகள் விசாரணை அடிப்படையில் பொய்யான விசாரணை மேற்கொண்டனர். அவை குருவின் நிலையத்தின் போலீஸ் லாரி இருந்து அடையாளங்களுடன் சரியாக பொருந்ததாகவும் சந்திரு கூறுகிறார். குரு மற்றும் கிருபாவின் கால் தடங்களுடன் பொருந்துள்ளன. இந்த ஆதாரங்களில் இரு தரப்பிலிருந்தும்
இறுதி வாக்குமூலங்களையும் கேட்ட பிறகு நீதிமன்றம் 3 போலீசாரும் எதிராக விரைவான கொலை விசாரணை நடத்த தீர்ப்பு அறிவிக்கிறது. மேலும் அவர்களை உடனடியாக கைது செய்ய உத்தரவிடுகிறது. பெருமாள் சாமி மற்றும் சந்திரவின் கடின உழைப்புக்கு நீதிமன்றம் பாராட்டு தெரிவிக்கிறது. செங்கேணிக்கு இழப்பீடாக 3 லட்சம், 2020 12 லட்சம் அல்லது அமெரிக்க டாலர் 23,000 மற்றும் அவரது கிராமத்தில் பாதி நிலம் வழங்கப்படுகிறது. இரட்டப்பன் மொசக்குடி மற்றும் பச்சையம்மா ஆகியோருக்கு தலா 2 லட்சம், 2020 12 லட்சம் அல்லது அமெரிக்க டாலர் 15,000 வழங்கப்படுகிறது. செங்கேணி சந்திரவின் உதவிக்கு நன்றி தெரிவிக்கிறார். மேலும் செங்கேணியின் புதிய வீட்டின் திறப்பு விழாவில் சந்திர கலந்து கொள்கிறார். செங்கேணிக்கு ஒரு புதிய வீடு வாங்க வேண்டும் என்ற ராஜகண்ணுவின் கனவை நிறைவேற்றுகிறார். தயாரிப்பு வளர்ச்சிங்க. மார்ச் 2020 பழங்குடி மக்களை அடிப்படையாக கொண்ட ஒரு சட்ட நாடகம் திரைப்படத்தில் சூர்யா கூட்டத்தில் ஒருவன் 2010 படத்தின் இயக்குனர் DJ ஞானன் இணைந்து பணியாற்றுவார் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இந்த படம் 1993 நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது என்றும் சூர்யா ஒரு வழக்கறிஞராக நடிக்கிறார் என்றும் மேலும் கூறப்பட்டது. அவரது பாத்திரம் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் முன்னாள் மூத்த வழக்கறிஞருமான கே. சந்துருவை அடிப்படையாக கொண்டதுங்க. அவர் இருளர் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நீதி கேட்டு பிரச்சாரம் செய்தாருங்க. பழங்குடி பெண்ணின் கணவர் ராஜகண்ணு கைது செய்யப்பட்டு பின்னர் காவல் நிலையத்திலிருந்து காணாமல் போனார். ராஜகண்ணுவுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் சந்திரவின் உதவியை நாடினார். அவர் இந்த விஷயத்தை விசாரித்து அந்த பெண்ணுக்கு அவரது குடும்பத்தினருக்கும் நீதி வழங்கினார். ஞானவேல் வழக்கறிஞரை சந்தித்து வழக்கை பற்றி மேலும் புரிந்து கொள்ள பல வாரங்கள் அவருடன் உரையாடினார். திரைப்படத்தை தொடர்ந்து ஒரு முக்கிய நபரின் வாழ்க்கை வரலாற்றை விரைவாக உருவாக்குவதை குறித்து மேம்பாட்டு குழு அவர்களிடமிருந்து ஒரு பட்டத்தை பெற்றது. படத்தின் தொழில்நுட்ப குழுவை இசையமைப்பாளர் ஷீன் கோல்டன், எடிட்டர் புலமின்ராஜ், வீடியோகிராஃப் SR கதிர், தயாரிப்பு வடிவமைப்பான ஜாக்கி மற்றும் ஸ்டண்ட் ஒருங்கிணைப்பாளர் இரட்டையர் அன்பறிவு ஆகியோர் அடங்குவார். பயன்படுத்தும் ஒரு முழக்கத்தை அடிப்படையாக கொண்ட படத்தின் தலைப்பு ஜெய் பீம் ஜூலை 23 2021 முதல் பார்வை வெளியிட்டுள்ளது அறிவிக்கப்பட்டது. இந்த தலைப்பை சித்தாங்களை பின்பற்றுபவர் இயக்குனர் ரஞ்சித்துங்க ஏற்கனவே எடுத்திருந்தார். மேலும் படக்குழுவிற்கு ரஞ்சித் தான் இந்த பட்டத்தை வழங்கியதாக சூர்யா கூறினாருங்க. வரவேற்புங்க. விமர்சன ரீதியான பதில். ஜெய் பீம் விமர்சன ரீதியான பாராட்டை பெற்றது. ஸ்கிரிப்ட் சூர்யா, லூஜமோல், ஜோஸ் மற்றும் மணிகண்டனின் நடிப்பு. இயக்கம் மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களுக்காக பாராட்டுகள். 52 பதிப்பாய்வு திரட்டி வலைத்தளமான 7 விமர்சகர்களின் மதிப்புரைகளை 100% நேர்மறையானவை. சராசரி மதிப்பீடு 7.8/10. ஜெய் பீம் என்பது கைவினைஞர் எழுத்து சிந்தனைமிக்க திரைப்படம் தயாரிப்பு மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட நடிப்புகள் மற்றும் நீதி அமைப்பு நம்பிக்கையை மீட்டெடுக்கும் ஒரு உண்மை சம்பவம் ஆகியவற்றால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு திடமான படம் என்றும் பிலிம் கம்பெனியின் ரஞ்சினி கிருஷ்ணகுமார் எழுதினார். விமர்சகர் சாய்பால் சாட்டர்ஜி 3.5 படங்களை இந்த படத்திற்கு அளித்தார். எழுதினார். முக்கிய நடிகரின் கவர்ச்சி கருப்பொருளின் அவசரம் மற்றும் தடையற்ற கதை சொல்லின் வலிமையும் ஆகியவற்றின் கலவையானது. சமூகத்தின் விளிம்புகளில் வாடும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் அவல நிலைக்கு கவனம் செலுத்தும் ஒரு ஆழமான மற்றும் துடிப்பான திரைப்படத்தை உருவாக்கிறது. இந்துவின் ஸ்ரீவத்சன் எழுதினார். ஜெய் பீம் என்பது தமிழ் சினிமாவிலிருந்து வெளிவந்த மிகவும் துணிச்சான படங்களில் ஒன்றாகும். அது மிகவும் வலிக்கும் இடத்தில் படமெடுக்க துணிவதில்லை. மேலும் அதன் அரசியல் சூர்யா போன்ற ஒரு நட்சத்திரத்தின் இருப்பால் எடை போடுவதில்லை. இந்தியா எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு எழுதிய மனோஜ்குமார் 6 படத்திற்கு 5 படங்களில் 4 இடங்களை எழுதினார்.
ஒரு தீப்பொறி வழக்கில் வேடத்தில் சூர்யா இயல்பாகவும் மிகவும் சௌகரியமாகவும் உணர்கிறார். இயக்குனர் எழுதிய வரிகளை அவர் நடிப்பது மட்டுமல்லாமல் இந்த படத்தில் அவர் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையிலும் செய்கையிலும் அவர் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டுள்ளார். தி நியூஸ் மினிட்டின் சௌமியா ராஜேந்திரன் படத்திற்கு 5 படங்களில் 4 இடங்களை வழங்கினார். உண்மையான நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு நீதிமன்ற நாடகம் மற்றும் புலனாய்வு த்ரில்லராகும் என்று எழுதினார். தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் எம். சுகந்த் படத்திற்கு 5 இல் 3 மதிப்பெண்கள் கொடுத்து எழுதினார். ஞானவேல் நமக்கு சில அற்புதமான எதிர்ப்பு தருணங்கள் தருகிறார். லிஜோ ஜோஸ் செங்கனியாக அமைதியாக சக்தி வாய்ந்தவராக நடிக்கிறார். அவர் போலீசாரின் சமர முயற்சிகளை நிறைவேற்றும் சில உற்சாகமான காட்சிகளை பெறுகிறார். மணிகண்டனும் திறமையானவர். மேலும் தனது ஆளுக்கை விட்டு கொடுக்குமாறு வேண்டாம் என்று வலியுறுத்தும் காட்சியில் தனித்து நிற்கிறார். ஏனெனில் அது அவர்களின் சமூகத்தை குற்றவாளிகள் என்றும் முத்திரை குத்த வழிவகுக்கும். இயக்குனர் செங்கானிக்கும் ராஜகண்ணுக்கும் இடையிலான நெருக்கத்தையும் ஒரு வசீகரமான முறையில் சித்தரிக்கிறார். ஃபாஸ்ட் போஸ்டின் ஆஸ்மிரா ஐயப்பன் படத்திற்கு 4 இடங்களை வழங்கினார். ஜெய்பீம் கடினமானது மற்றும் தீவிர பெரும்பாலான வணிக நட்சத்திர வாகனங்களை போலாமல் படம் தீர்க்கமாக யதார்த்தமானது. இது மிகுந்த ஒரு நுணுக்கத்துடன் ஆழமான முக்கியமான கதையை சொல்கிறது. மக்கள் ஒரே மாதிரியான கருத்துக்களுக்குள் தள்ளப்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. ஜெய்பீம் படத்தில் அடிப்படையிலான பாகுபாடு பற்றியும் பேசுகிறார். மேலும் அது எந்த விதத்திலும் சர்க்கரை பூச முயற்சிக்கவில்லை. ஜெய்பீம் மீன் சிறப்பு அம்சங்களில் ஒன்று மிகவும் யதார்த்தமான முறையில் படமாக்கப்பட்ட நீதிமன்ற காட்சிகள். சூர்யா தனது நடிப்பில் அக்கறையுடன் செயல்படுகிறார். மேலும் ஒரு வழக்கறிஞர் மிகுந்த முதிர்ச்சியுடன் நடிக்கிறார். அவரது நட்சத்திர பிம்பம் ஒருபோதும் தலையாக இருக்கக்கூடாது அதை என்பதை உறுதி செய்கிறார். மணிகண்டன் தான் உங்களை திகைக்க வைக்கும் நடிப்பால் திகைக்க வைக்கிறார். அவரது பெரும்பாலான காட்சிகள் விசாரணை அறையில் படமாக்கப்பட்டுள்ள. மேலும் அவர் தனது கதாபாத்திரத்தின் உதவியற்ற தன்மையை திரும்பப்பட வெளிப்படுத்துகிறார். தனக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட அமைப்புக்கு எதிராக நிற்கும் தனி பெண்ணாக லிஜோ ஜோஸ் தமிழ் சினிமாவில் சமீபத்திய காலங்களில் சிறந்த நடிகர் தேர்வுகளில் ஒன்றாகும். வெறும் நீதிமன்ற நாடகமாக இருப்பதற்கு பதிலாக ஜெய்பீம் என்பது கடந்த காலத்திலிருந்து மிகவும் தேவைப்படும் படமாகும். இது வரும் ஆண்டுகளில் புதிய நம்பிக்கையுடனும் புதிய தொடக்கத்துடன் பொருத்தமானதாக இருக்கும் என்று மனோரமாவின் ஒரு விமர்சகர் 5 இல் 3 பதிவு அளித்து எழுதினார். தமிழ் சினிமா வரலாற்றில் ஜெய்பீம் ஒரு முக்கியமான படம். பாகுபாடு மற்றும் அநீதி மக்கள் எவ்வாறு சொல்கிறது என்பதை காட்டுகிறது. ஜெய்பீம் என்பது மனிதாபிமானமின்மை பற்றியும் பேசும் ஒரு படம். ஜெய்பீம் மீது அதன் கடுமையான உள்ளடக்கம் மற்றும் அதன் சித்தாந்தங்களுக்கும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய படம் இதுதான். இப்போது சமூகத்துக்கு தேவை. சினிமா எக்ஸ்பிரஸ் படத்திற்காக எழுதும் கதிர் சீனிவாசன் படத்திற்கு 3 படங்களை எழுதினார். ஒரு கவர்ச்சிகரமான நீதிமன்ற அனுபவத்தை உருவாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட போதிலும் படம் சந்துருவுக்கு வலுவான வழக்கறிஞர் எழுதுகளை உருவாக்க தவறிவிட்டது. ஆனாலும் ஜெய்பீம் ஒரு மறக்க முடியாத படமாக இருப்பதை தடுக்கும் இந்த அனைத்தும் தவறான செயல்களுக்கும் ஒரு முக்கியமான படம் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு சமூகத்தின் ஒடுக்குமுறையை ஆர்வத்துடன் நல்ல நோக்கத்துடனும் ஆவணப்படுத்துகிறதும் பின்னணியில் தன்னை தானே சரி செய்யும் அளவுக்கு துணிச்சலான ஒரு நட்சத்திரத்தால் இணைந்து தயாரிக்கப்பட்ட படம் இது. இந்த படத்தில் அவர் ஒரு மீட்பர் நிச்சயமாக. ஆனால் அவர் அடிப்பவர், கதாநாயகிக்கு ஆலோசனை வழங்குபவர், நிறுவனத்தை கொள்ளடிப்பவர் அல்ல. மேலும் அவர் இந்த கதையின் மையப்புள்ளி
அல்லது அவர் ஒரு மீட்பர் என்றாலும் அவர் ஒரு பாதிக்கப்பட்டவர். அவரது நல்ல மனசாட்சி என்றும் நீங்கள் வாதிடலாம். நான் ஒரு நல்ல இரவு தூக்கத்தை பெற ஒரே வழி இதுதான் என்று அவர் கூறுகிறார்.